நம்ம இப்போ இந்த அபேரனியம் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு சீக்ரெட் ஐவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம் மசனக்குடியில். 7 டைகர் ரிசர்வ் இன் 7 days ஒன் ட்ரிப்போட 9th பார்ட் இது. 7th பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு காட்டு யானை வந்து நைட்டு இந்த வழியாக வந்து இங்கே நிப்பாட்டி இருக்க காரெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அது வந்து 7th பார்ட்டில் இருக்கும். அதை பார்க்காதவங்க பாருங்கள். அந்த யானை இது வழியாக தான் வந்தது. இங்கே அபேரனியம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க்கே கிடைக்காது. ஏர்டெல் ஜியோ எதாக இருந்தாலும் இந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம நின்று ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. நம்ம அங்கேருந்து போய் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த யானை இந்த வழியாக வந்துச்சு. இன்றைக்கி காலையில் நம்ம முதுமலை சஃபாரி போயிட்டு அப்படியே மாயா ரோடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், பார்ட் 8ன்னு. இதுக்கு முன்னாடி 7th பார்ட்டு அதையும் பாருங்கள். அதுதான் நம்ம நைட் வந்து அபேரனியமில் ஸ்டே பண்ணி அந்த யானை வந்து அட்டாக் பண்ண வந்ததெல்லாம் அது அந்த 7th பார்ட்டில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்லேருந்தே கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த சீரீஸோட வீடியோஸ் எல்லாமே. நம்மளும் அபேரனியம் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். போகிற வழியிலே இந்த யானையை பார்த்தோம். நம்ம தெப்பக்காடுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும் மசனக்குடி போகிறதுக்கு. இந்த ரைட் சைடில் தான் முதுமலை டைகர் ரிசர்வோட ரிசப்ஷன் சென்டர் எல்லாமே இருக்குது. நம்ம சஃபாரி புக் பண்ணணும், இல்லை ரூம்ஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் ரெண்ட் பண்ணுற ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணால் அங்கே தான் வந்து நம்ம போய் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மசனக்குடியில் இருக்க ஒரு ரெசார்ட்டு தான், சீக்ரெட் ஐவரி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ட்ரீ ஹவுஸ் புக் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் போட்ட வீடியோவே பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ஐவரி ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி தான். நான் ஆல்ரெடி அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் டைமு. நான் லாஸ்ட் டைம் அங்கே ஸ்டே பண்ணப்போ ரூம் பக்கத்துலேயே வந்து புலி உருமுற சவுண்டெல்லாம் கேட்டுது. அந்த டைமில் வந்து அங்கே புலி ரெகுலராக சைட் ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஏன் இன்னொரு டைம் அங்கே ஸ்டே பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அங்கே புக் பண்ணிவிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் மசனக்குடி செக் போஸ்ட்டு. இங்கே வந்து காரெல்லாம் நிப்பாட்டி பிளாஸ்டிக் பாட்டில்ஸு இல்லை அந்த வாட்டர் பாட்டில் ஏதாவது அதெல்லாம் இருந்தால் அங்கேயே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இருந்தால் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி எந்த பாட்டிலும் இல்லை. ஸோ அதனால் நம்மளை விட்டுட்டாங்க. மசனக்குடி போகிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி இ பாஸ் தேவை. ஸோ யாராவது மசனக்குடி ட்ரிப்பு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே இ பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்படி அப்ளை பண்ண மறந்துட்டிங்கன்னா அங்கே டோல் ஒன்று வரும், அந்த ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அந்த டோல்கிட்டே வந்து நீங்கள் திரும்பி இ பாஸ் அங்கே அப்ளை பண்ணி அவங்கக்கிட்ட காட்டிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே வந்து இந்த டோல் கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வருஷமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 30 ரூபாயோ 40 ரூபாயோ கரெக்டாக தெரியல. நம்மளும் இங்கே இ பாஸ்லாம் காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம போன டைமில் வந்து செம வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. டைம் வந்து ஒரு 11:30-12 மணி இருக்கும். 12 மணிக்கே சரியான வெயிலுங்க. நம்மளும் போகிற வழியில் ஒரு இளநீ கடையை பார்த்தோன்னே சரி நிப்பாட்டி இளநீ குடிச்சிட்டு போகலாம் அப்படி அங்கே நிப்பாட்டி ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க. நம்மளும் நிப்பாட்டி பொறுமையாக இளநீ குடிச்சிட்டு போனோம். இந்த இடத்துல வந்து நம்ம இளநீ குடிக்க நிப்பாட்டலைன்னா இன்றைக்கி நம்மளால் டைகர் பார்த்துருக்க முடியுங்க. பட் ஆனால் நம்ம நிப்பாட்டிட்டு பொறுமையாக போனோம். சரி ரெசார்ட்டுக்கு வந்து 1:30 மணி தான் செக்இன்னு. சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிங்காரா ரோடு போயிட்டு போவோம். காலையில் மாயா ரோடு போனோம். சரி இப்போ வந்து சிங்காரா ரோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:30 மணிக்கு இப்படி சிங்காரா ரோடு வழியாக போனோங்க. தெப்பக்காடுலேருந்து மசனக்குடி வரும்போது நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா சிங்காரா ரோடு போகும், லெஃப்ட் எடுத்திங்கன்னா மாயா ரோடு போகும். நம்ம இப்போது சிங்காரா ரோடு தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்த டைமில் இங்கே சிங்காரா ரோட்டில் டைகரோட சைட்டிங் வந்து நிறையா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்மளும் ஒரு ட்ரை பண்ணலாம், ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு காக்கா கூட இல்லை. இந்த சிங்காரா ரோட்டில் வந்து ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ரெசார்ட் இருக்குங்க. ஆனால் நான் இது வரைக்கும் இந்த சிங்காரா ரோட்டில் இருக்க எந்த ரெசார்ட்லேயும் ஸ்டே பண்ணதில்லை. ஃப்யூச்சரில் ஸ்டே பண்ணி வீடியோ போடுறாங்க. ரோட்டில் காரு வண்டி எதுவுமே இல்லைங்க. பகல் டைமாக இருந்தாலுமே கொஞ்சம் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. காரில் போகிற நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அங்கே இருக்க மக்கள்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அங்கேயே அந்த காட்டுக்குள்ளேயே இருக்காங்க பயம் இல்லாமல். நானும் யோசித்தேங்க, என்னடா புலி வருதுன்றாங்க, யானை வருதுன்றாங்க, இவங்க பயமே இல்லாமல் இங்கே மாடு மேய்ச்சிட்டு சுற்றிட்டுருக்காங்க அப்படின்னு.
இவ்வளோ தூரம் வந்து ஒரு மான் கூட பார்க்கலங்க இப்போ வரைக்கும் இங்கே சிங்காரா ரோட்டில். வீடியோவை பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி போய்ட்டுருக்கோம். அவர் போயிட்டு இருந்தவர் திடீர்னு நிப்பாட்டி யூ டர்ன் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா அவர் திடீர்னு யூ டர்ன் பண்ணுறாரு, ஸோ ஏதோ யானை தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வண்டியை ஸ்லோ பண்ணோம் அப்படியே. சரி, அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம். பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவர் எதுக்கு வந்தார், எதுக்கு யூ டர்ன் பண்ணார் ஒன்றுமே தெரில. நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் பயத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டார் அவர். நம்மளுக்கும் ஒன்றும் சைட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் இந்த காரில் உள்ள ஆக்ஷன் கேம் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் பின்னாடி ஒரு சஃபாரி வண்டி வந்தது. அவர் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ நேரம் புலி இங்கே தான் ஒன்று படுத்துட்டு இருந்தது, நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். நான் இங்கேருந்து நிறையா மசனகுடியில் இருக்க நிறையா சஃபாரி டிரைவருக்கெலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், இங்கே புலி இருக்குது அப்படின்னு. வந்து நிறையா பேர் பார்த்துட்டு போனாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். அது அரை மணி நேரமாக இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருந்தது அந்த மரத்துக்கடியில் அப்படின்னு சொன்னார். நம்ம இளநீ குடிக்காமல் டைரெக்டாக இங்கே சிங்காராவோட வந்திருந்தோம்னா மேபி நம்மளால் புளியை பார்த்துருக்க முடியுங்க இன்றைக்கி. சரி, நம்மளும் புளியை பார்க்கலான்ற ஒரு ஏமாற்றத்தோடையே ரூமுக்கு போனோங்க. நம்ம வர ரைட்டு தாங்க எடுக்கணும். இந்த ரோடு பேர் வந்து அச்சக்கரை. இங்கே தான் இந்த சீக்ரெட் ஐவரி ரெசார்ட் இருக்குது. இந்த அச்சக்கரை ரோட்டில் கூட அப்பப்போ இந்த வைல்ட் டாக்ஸு, புலியெல்லாம் சைட் ஆகுங்க. இந்த சீக்ரெட் ஐவரி போகிற ரோடு வந்து ஒரு கார் தான் போக முடியும். ஆப்போசிட்டில் வேறு கார் வந்தால் போக முடியாது. அந்தளவுக்கு குட்டியான ரோடுங்க இது. நம்மளும் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த மொத்த ரெசார்ட்லேயே இன்றைக்கி நம்ம மட்டும்தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். எந்த கெஸ்ட்டுமே கிடையாது. ஒரே ஒரு ட்ரீ ஹவுஸு, நம்ம மட்டும்தான் ஸ்டே பண்ண போகிறோம். மொத்த எல்லா ரூம்ஸுமே எம்டியாக தாங்க இருக்குது இன்றைக்கி. இங்கே நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. நம்ம புக் பண்ணது வந்து ட்ரீ ஹவுஸு. ட்ரீ ஹவுஸ் வந்து 10,500 பர் நைட்டுக்கு. அதில் வந்து உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே வந்துடுதுங்க. இதுதான் ரிசப்ஷனு. நம்ம இங்கே போயிட்டு நம்மளோட ஐடி கார்டெலாம் கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு அப்படியே நம்மளும் ரூமுக்கு போய்ட்டோங்க. உங்களுக்கு இங்கே நீங்கள் ரூம் மட்டும் எடுத்துக்கணுன்னாலும் ரூம் மட்டும் எடுத்துக்கலாம். ரூம் மட்டும் 8,000 ஏதோ வருது. ஃபுட்டு வந்து இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, ஆனால் ஃபுட்டு நல்லாவே இருக்கும். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா லஞ்சு 500, டின்னர் 500, பிரேக்ஃபாஸ்ட் வந்து 400, டோட்டலாக 1,400 ருபீஸு 3 வேளை ஃபுட்டு. 2 பேருக்கு வந்து 2,800 ஆகுங்க. இந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது புக் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் கேரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எமர்ஜென்சினா பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் நீங்கள் மசனகுடி தான் போகணும். அதே மாதிரி ஃபுட்டும் வந்து நீங்கள் மசனகுடி தான் போகணும். பக்கத்தில் வந்து எங்கேயும் ஹோட்டல்ஸ் கிடையாது. இந்த ட்ரீ ஹவுஸ்லேயே மொத்தம் 2 ரூம் இருக்குது. நம்ம ரைட் சைடில் தெரியுது வந்து ஒரு ரூமு. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஃபாரஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதும் நம்மளுக்கு இந்த ரூம் தான் கிடச்சிது. இப்பயும் இதே ரூம் தான். ஏன்னா யாருமே இல்லாதனால நம்மளுக்கு இந்த ரூமை கொடுத்தாங்க. ரூம்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபேனு, ஏசி எல்லாமே இருக்குது ரூமில். அதே மாதிரி அந்த கெட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க. ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வாஷ்ரூமும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருந்தது. ரூமை வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நைட்டில் அதே மாதிரி ரொம்ப குளிரும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வந்து ஹீட்டரும் கொடுத்தாங்க.
இதுதாங்க நம்ம ரூம்லேருந்து தெரிகிற வியூ. பகலில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க. வெளியே வந்து நீ உட்காரவே அவ்வளோ பயமாக இருக்குங்க. அவ்வளோ இருட்டாக இருக்குங்க. போன டைம் இங்கே தாங்க புலி உருமுறை சவுண்டை கேட்டோம். ஆனால் நம்மளால் புலியை பார்க்க முடியல போன டைமு. இந்த டைம் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாங்க. சாயந்தரம் டைமில் இங்கே ரூம் கிட்டே மான், மயில் எல்லாம் வந்துடுங்க. இப்போ கூட கொஞ்சம் தூரத்தில் மரத்துக்கடியில் மான்லாம் படுத்துட்டு இருந்ததுங்க. இங்கே ஃபுட்டு வந்து யூஸ்வலாக பஃபட் தான். இன்றைக்கி கெஸ்ட்டு யாருமே இல்லை அப்படின்றதுக்காக நம்மளுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சமைச்சு கொடுத்தாங்க. நம்ம வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வெஜ் மிக்ஸ் கிரேவி, அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம், அப்புறம் சிக்கனில் ஒரு ஸ்டார்ட்டர்ஸும் வெஜ்ஜில் ஒரு ஸ்டார்ட்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுட்டு ரெடின்னு கால் பண்ணாங்க. சரி நம்மளும் சாப்பிட்டுட்டு 3:30 வந்து முதுமலையில் சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம திரும்பி இங்கேருந்து தெப்பக்காடு போகணுங்க சஃபாரிக்கு. கீழே தெரிதலையாங்க, அது வந்து ஒரு ரூமு. இந்த இடத்துல டோட்டலாக வந்து 4 ரூமோ 5 ரூமோ இருக்குது. இதில் வந்து இந்த ரூமு, அதுக்கப்புறம் அந்த சைடில் தெரியிற ரூமெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு டைப் ஆஃப் ரூம் இருக்குது இங்கே. அங்கங்கே மரத்தில் இந்த மாதிரி டயரை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க விளாட்றதுக்கு. இங்கே தெரியுறது இது ஒரு ரூமுங்க. நினைக்கிறான் பாருங்கள், இவன் தாங்க டார்க் லார்டு. உங்களுக்கு ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், அதுவுமே ரூம் தான். அப்படியே ஆப்போசிட்டில் தெரிகிறதுமே ரூம் தாங்க. ஸோ இங்கே ஸ்டே ஆப்ஷன் வந்து நிறையா இருக்குது. நமக்கு வந்து அந்த ட்ரீ ஹவுஸ் தான் ஃபேவரட்னால நம்ம அந்த ட்ரீ ஹவுஸே புக் பண்ணுவோங்க. இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பஃபட்லாம் வைப்பாங்க. இன்றைக்கி கெஸ்ட்டு யாரும் இல்லைன்றதுனால நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சு கொடுத்தாங்க. சாப்பாடு வந்து இங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நம்மளும் லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ முதுமலை சஃபாரி கிளம்பணுங்க. இங்கேருந்து தெப்பக்காடு வரைக்கும் போகணும். அப்படியே ரூம் கிட்ட தான் இந்த மான்லாம் படுத்துட்டு இருந்ததுங்க. நம்ம தெப்பக்காடு ரிசப்ஷன் சென்டர் வந்துட்டோங்க. நம்ம ஆல்ரெடி ஆன்லைன்லேயே சஃபாரி புக் பண்ணிட்டோங்க. இங்கே சஃபாரிக்கு வந்து 4200 ஜீப்புக்கு பே பண்ணோம். ஒரு ஆளுக்கு வந்து 130 பே பண்ணோம். டோட்டலாக நம்மளுக்கு 4460 ஆச்சுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி புக் பண்ண ரெசிப்டை கொண்டு வந்து இங்கே காமிச்சோன்னே அவங்க வந்து நம்மளுக்கு வண்டி நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த வண்டிக்கு இப்போ போனோம். இதுதாங்க நம்மளுக்கு அலாட் பண்ண வண்டி. அடிக்கிற வெயிட்டில் ஓப்பன் ஜீப்புங்க. மேலே அந்த டார்பாய் வந்து கவர் பண்ண முடியாது, ஓப்பனு. எப்பயும் போல் சிறுத்தையோ புலியோ பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடைய இந்த சஃபாரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோங்க. நம்ம புக் பண்ண சஃபாரி டைமிங் பார்த்திங்கன்னா 3:30 to 4:30ங்க. அடிக்கிற வெயில் எதுவும் சைட் ஆகாத அனிமல்ஸு, ஏதோ ஒரு 5:36 கூட ஏதோ அனிமல் சைட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டே தாங்க போனேன். போய் கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு மானோட அலாரம் கால் கேட்க ஆரம்பிச்சிதுங்க பயங்கரமாக. அது அப்படியே ரா ஃபுட்டேஜ் போடுறேன் பாருங்கள். முன்னாடியா 1
பின்னாடி தானே எல்லா மாடும் அலர்ட்டாக ஏதாவது காணும் அந்த மாதிரி தான் சவுண்ட் போடுது கீழே இருக்கிற மாமா. இல்லை நம்மளை பார்த்து சவுண்ட் போடுதா? நம்மளை பார்த்துலாம் போடுது. அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கும்.
கண்டினியூஸாக ஒரு 5-10 நிமிஷமாக அலாரம் கால் கேட்டே இருந்ததுங்க. நான் கூட ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டேன். இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக புலியை பார்க்காம போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா புலியும் பார்க்க முடியல, ஒன்றும் பார்க்க முடியலங்க. அது பக்கத்துலேயே எங்கேயோ தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. நம்ம கண்ணில் படல, பக்கத்துலேயே தான் எங்கேயோ இருந்திருக்கானா. அங்கேயே ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி, ஓகே, இதுக்கு மேலே வராது. அதே மாதிரி அலாரம் காலும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் நம்மளும் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இந்த மான்லாம் வீடியோ எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்மளுக்கு இந்த மான் தான் சைட் ஆச்சுங்க. நானும் அதே மாதிரி அவர் அந்த சஃபாரி டிரைவர்கிட்ட சொன்னேன், பாருங்கள், அடுத்த சஃபாரி வரவங்க யாருக்காவது சைட் ஆகும். எப்படியோ அடுத்த சஃபாரி வரவங்களுக்கு யாருக்காவது சைட் ஆகலாம் போய். அடுத்த சஃபாரி வரவங்க யாருக்காவது சைட் ஆகலான்னு. மங்கூஸ் மங்கூஸ் மங்கூஸ். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் நமக்கு வந்து இந்த கீரிப்புள்ள தாங்க சைட் ஆச்சு. வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு நடுவில் ஒரு பெரிய கேப் மாதிரி இருந்ததுங்க. நான் கூட யோசிச்சேன், என்னடா நடுவில் மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்களே, ரோடு எதாவது போடுவாங்களோ அப்படின்னு. அப்புறம் தான் அவரை கேட்டேன், இல்லை திடீர்னு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிடுச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் எரிஞ்சிரும், இல்லைனா மொத்தமாக பரவிடும், அதனால தான் இந்த நடுவில் ஒரு பெரிய கேப்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்தாருங்க. நம்மளுக்கு அனிமல் சைட் ஆகுதோ இல்லையோ, இந்த ஃபாரஸ்ட்டோட வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் சீட்டு மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்துகிட்டே வந்தேங்க. இவர் ஸ்ட்ரைட்டாக தான் போனோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தார். ஆனால் அவர் திடீர்னு லெஃப்ட் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஒரு சின்ன குளம் மாதிரி இருந்ததுங்க. அந்த குளத்துக்கிட்ட எதாவது சைட் ஆகுமா அப்படின்ட்டு பார்க்குறது தான் கூட்டிகிட்டு வராரோ அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னார், லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய டஸ்கர் யானை ஒன்று நின்றுட்டு இருந்ததுங்க. செம பெரிய சைஸுங்க அது. கொஞ்சம் தூரத்தில் இருந்தே தான் அந்த யானையை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் யானை பக்கத்தில் போனாருங்க. அது ஒரு 4 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்பு சார்ஜ் பண்ணுற மாதிரி ஓடி வந்துச்சுங்க. நம்ம சஃபாரி வண்டியை துரத்திட்டு வந்து நின்னதுங்க அது. அது துரத்துனதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் மேலே நின்றுட்டு இருந்தேன். அது துரத்துனோடனே டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்தாங்க வண்டியை. அப்போ நான் கீழே உட்காந்துட்டேன். அதை வீடியோ எடுக்க முடியல. இது நம்மளை துரத்திட்டு வந்து அப்படியே நின்று நம்மளே பார்த்துட்டு இருந்ததுங்க ரொம்ப நேரம். சரி, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்தும் கிளம்பிட்டோங்க நம்ம.
நம்மளும் என்னடா அவ்வளோ அலாரம் கால் கேட்டும் புளியை பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோட சரி ஓகே இங்கேருந்து நம்ம கிளம்பி ஸ்ட்ரைட்டாக சிங்காரா ரோட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. இப்போ உங்களுக்கு அலாரம் கால் கேட்குங்க. இங்கே கண்டினியூஸாக இங்கே அலாரம் கால் கேட்டுட்டு இருந்ததுங்க. சரி அப்படியே நம்மளும் காரை ஓரமாக போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்த ரவுண்டு போகிறோங்க சிங்காரா ரோட்டில். இன்றைக்கி சாயந்தரம் மட்டும் சிங்காரா ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் சுற்றிருப்பாங்க அப் அண்ட் டவுனு. அலாரம் கால் கேட்குதுங்க, ஆனால் புளியை பார்க்கவே முடியல. எதுவும் சைட் ஆகலையா? இல்லை. காலையில் அங்கே வரும்போது சொன்னாங்க ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே இருந்தது அப்படின்னு ஒரு சஃபாரி டிரைவர் சொன்னார். இல்லை பார்க்கல, நான் வந்த அப்புறம் தான் சொன்னார் அவர். இப்போ தான் போச்சு, கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி தான் போச்சு அப்படின்னு சொன்னார். நீங்களும் பார்க்கல? சரி சார். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், மதியானம் நம்ம 12:30 மணிக்கு சிங்காரா ரோடு வரும்போது ஒரு சஃபாரி டிரைவர் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து புலி இங்கே தான் படுத்துட்டு இருந்ததுன்னு சொன்னார். இந்த மரத்துக்கடிக்கிட்ட தான் படுத்துட்டு இருந்ததுங்க. அவர் அப்பயே சொன்னார், நீங்கள் ஒரு 5 டைமு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மாட்டோம். எங்கள் ரெகுலராக வந்து இப்போது டைகர் சைட்டிங் இருக்குது. நம்மளும் ஒரு 5 டைம் 6 டைம் இதே ரோட்டில் சுற்றிட்டோங்க இது வரைக்கும். ஆனால் இப்போ வரைக்குமே இன்னும் எதுவும் சைட்டிங் ஆகலை நம்மளுக்கு. நம்மளுக்கு இந்த காட்டுக்கோழி தாங்க சைட் ஆச்சு. இந்த ஆப்போசிட்டில் ஒரு ஜீப் போதில்லைங்க, அவர் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க இங்கேயே சுற்றி. அவர் தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்காரா ரோட்டில் டைகர் சைட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவரும் இங்கேயே சுற்றிட்டுருக்காரு. அவருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குங்க. அவர் கண்டினியூஸாக 3 நாளாக டைகர் சைட் பண்ணியிருக்காருங்க. நம்மளுக்கு எல்லா வீடியோவும் காமிச்சார் அவர். ஆனால் அங்கே அலாரம் கால் கண்டினியூஸாக கேட்டே இருக்கு அந்த பக்கம்.
முன்னாடி இந்த சைடில் அலாரம் கால் கேட்குது. இந்த சைடில் கேட்குது அலாரம் கால் முன்னாடி. மேடு தாண்டி நம்மளும் எப்படியாவது புளியை சைட் பண்ணிடணுன்ட்டு நானும் அந்த அவர் ஜீப் டிரைவர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க. அவர் நிப்பாட்ட இடத்துல நானும் நிப்பாட்டிக்கிறது, அவர் எங்கேயா போனார்னா அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க. அவரும் நம்மளை எதுவும் சொல்லலை. அவரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே என் பின்னாடியே வாங்கன்னு அவரும் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணோங்க. ஆனால் அலாரம் கால் மட்டும் கேட்டுகிட்டே இருந்ததுங்க. அங்கே ரோட்டுக்கு இந்த பக்கமும் கேட்டுது, அந்த பக்கமும் கேட்டுதுங்க. ஆனால் புளியை தாங்க பார்க்க முடியல. இங்கே ப்ரோ. ஆனால் அது ரொம்ப உள்ளுக்குள்ளே கேட்குது அது. இல்லைங்களா? இது இப்போ வந்துட்டு காமன் லங்கூர் குரங்கு அது. ஆனால் அது அலாரம் கால் இல்லை மான் கத்துனாரு. அவருக்கு பின்னாடியே வரும். அது புலி எங்கே போகுதோ அது பின்னாடி வரும். நேற்று பார்த்தீங்களா இங்கே? நேற்று இந்த புலி பார்த்தோம். ஓ புலி இன்னைக்கு காலையில் பார்த்து பார்க்க நிறைய சான்ஸ். நம்மளும் ஒரு 7 o'clock வரைக்கும் அங்கே சிங்கார் ரோட்லேயே சுற்றணுங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, 7 o'clock ஆகிடுச்சு, நீங்கள் போங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வந்து ரிஸ்க்கு, நீங்கள் ஃபேமிலியாக வேறு இருக்கீங்க 2 பேர், போயிடுங்க. அதே மாதிரி ரொம்ப லேட்டாக போனாலும் போலீஸ்காரங்க ஏதாவது கொஷின் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி நம்மளும் அங்கேருந்து ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூமுக்கு வரும்போதும் ரொம்ப நம்பிக்கையாக தான் அங்கே இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு புலி உருமுறை சவுண்டு இந்த ரூம் கிட்ட இருந்தாங்க கேட்டோம். சரி இன்றைக்கி நைட் ஃபுல்லாக எப்படியும் உட்காந்துருவோம், எப்படியும் ஒன்று பார்த்துடலான்ற ஒரு நம்பிக்கையோடு தாங்க இருந்தேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அதுவும் நம்மளே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், அதே சப்பாத்தி, சிக்கன் கிரேவி அதெல்லாம். நம்மளும் சாப்பிட்டு ரூமுக்கு போனோங்க. ரூம் போகிற வழி பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. அந்த லைட்டு தெரியுது இல்லையாங்க, அதுதான் நம்ம ரூமு. இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் இருக்குங்க ரூமு. நைட்டில் எப்போவுமே இந்த ரெசார்ட்குள்ளே மான் வந்துடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 மான் இருந்ததுங்க. சரி நம்மளும் உட்காந்து கொஞ்ச நேரம் டார்ச் லைட்லாம் அடித்து பார்த்துட்டு இருந்தோங்க. இந்த மான் தான் பார்க்க முடிஞ்சது நம்மளால். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் அலாரம் காலும் கேட்டுட்டு இருந்ததுங்க கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். நிறையா பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நிறையா பேர் ஹைப் பண்ண மாட்டீங்க. ஹைப் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 8 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸையும் பாருங்கள்.